சொல்லி காட்டினார்கள். ரிதர் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதைன் வஸகத்துர் ரப்பி ஃபீ ஸகத்தில் வாலிதைன். அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் தாய் தந்தையர்களுடைய பொருத்தத்திலே இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய கோபமும் வெறுப்பும் பெற்றோர்களுடைய கோபத்திலும் வெறுப்பிலும் இருக்கின்றது. ஒரு மனிதன் பெற்றோரை கண்ணியப்படுத்தி பெற்றோர்களுடைய உள்ளத்தை குளிர வைத்து அவர்களுடைய திருப்தியை பெறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இந்த பெற்றோர்கள் அடையக்கூடிய அந்த திருப்தியை கொண்டு அல்லாஹும் இந்த மனிதனோடு திருப்திப்படுகின்றான். அதே நேரம் இந்த மனிதன் உலகத்திலே தாயுடைய தந்தையுடைய உள்ளத்தை நோவித்து அவர்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவினிடத்திலேயும் விரலாவை பெறுவதற்கு மாற்றமாக அல்லாஹுவினுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாக்கப்படக்கூடியவனாக ஆகிக் கொண்டிருக்கின்றான். எனவே தாய் தந்தையருக்கு ஒரு மனிதன் ஹிதுமத்துக்கள் செய்யாமல் அவர்களை கண்ணியப்படுத்தாமல் அவர்களை உதாசீனப்படுத்தி ஒதுக்கிவிட்டு புறம் தள்ளிவிட்டு தாய் தந்தையர்களுடைய உள்ளத்தை நோவித்து விட்டு ஒரு மனிதன் காலமெல்லாம் எவ்வளவு சுஜூது செய்தாலும் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக வட்டுருக்கமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இதிலிருந்து என்ன விளங்குகின்றது? தாய் தந்தையரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றது. இஸ்லாம் அந்த தாய் தந்தையர்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அந்த மேன்மைப்படுத்த சொன்ன அந்த தாய் தந்தையரை மேன்மைப்படுத்தாததன் காரணமாக அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக நடக்காததின் காரணமாக அவன் செய்யக்கூடிய அமல்கள் கூட அர்த்தமற்றதாக சென்று அவன் அந்த தாய் தந்தையர்களுடைய உள்ளங்களை நோவிப்பதன் மூலமாக அவன் செய்யக்கூடிய அமல்கள் அர்த்தமற்றதாக ஆக்கப்பட்டு அவன் நரகவாதியாக ஆக்கப்படுகின்றான் என்ற செய்திகளை எல்லாம் ஹதீஸ்களின் மூலமாக படித்துக் கொண்டிருக்கின்றோம். இது எதை உணர்த்துகின்றது? ஒரு மனிதன் அல்லாஹ் அவனுக்கு யாரை கண்ணியப்படுத்துமாறு சொல்லி இருக்கின்றானோ அவர்களை கண்ணியப்படுத்தவில்லை. எனவே அவன் செய்யக்கூடிய அமல்கள் அர்த்தமற்றதாக ஆகி அல்லாஹ்வினுடைய கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டு அவன் நரகத்துக்குரியவனாக மாற்றப்படுகின்றான் என்பதை தான் அதனுடைய சுருக்கம் நமக்கு படித்து தந்து கொண்டிருக்கின்றன. கணவன் மனைவியினுடைய ஹக்குகளை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய உள்ளத்திலே வெறுப்பை கோபத்தை சம்பாதித்த நிலைமையில் எத்தனை நாள் கழிக்கின்றாலோ அத்தனை நாளும் அவள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்? ஒரு மனைவி நஃபிலான சுன்னத்தான நோன்புகள் நோட்பதாக இருந்தாலும் கூட கணவன் அனுமதி கொடுத்தால் தான் அங்கே அந்த நஃபிலான அமல்களை செய்ய முடியும். சுன்னத்தான அமல்களை செய்வதற்கு கூட கணவனுடைய அனுமதியை பெற்று கணவனை திருப்திப்படுத்தி நீ அவனுடைய உத்தரவை கொண்டு அந்த அமலை செய்ய வேண்டும். அதே நேரம் ஒரு மனைவி கணவனுடைய உள்ளத்திலே கோபத்தை வெறுப்பை சம்பாதித்த நிலைமையில் எவ்வளவு காலம் வாழுகின்றாலோ அவள் வாழும் காலமெல்லாம் என்னென்ன அமல்களை செய்கின்றார்களோ அந்த அமல்கள் அனைத்தும் அர்த்தமற்றதாக ஆகிவிடும். எந்த அளவுக்கு சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய உள்ளத்திலே வெறுப்பை சம்பாதித்த நிலைமையில் தன்னுடைய கணவனுடைய உள்ளத்திலே கோபத்துக்கு ஆளாக்கப்பட்ட நிலைமையில் ஒரு பெண் மரணித்து விடுவாளாக இருந்தால் அந்த பெண் எப்பேற்பட்ட வணக்கச்சாரியாக இருந்தாலும் கூட அவள் நரகவாதி என்ற செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஏன்? ஒரு பெண் கணவனை கண்ணியப்படுத்த வேண்டும். கண்ணியப்படுத்தாததன் காரணமாக அல்லாஹ் அவள் செய்யக்கூடிய அமல்களை அர்த்தமற்றதாக ஆக்கிவிடுகின்றான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு பெண்மணியை பற்றி சஹாபாக்கள் மிகவும் புகழ்ந்துரைத்தார்கள். அந்த பெண் இரவெல்லாம் நின்று வணங்குகின்றாள், பகலெல்லாம் நோன்பு நோட்கின்றாள், நிறைய தர்மங்கள் செய்கின்றாள், எவ்வளவோ அமல்கள் செய்யக்கூடிய இந்த பெண்மணியை பற்றி சஹாபாக்கள் புகழ்ந்துரைக்கக்கூடிய நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னஹா மின் அஹ்லின் நார் அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸலாம். எந்த பெண்மணியை நீங்கள் இவ்வளவு புகழ்கின்றீர்களோ அந்த பெண்மணியினுடைய அப்பேற்பட்ட எந்த அமல்களை கொண்டு நீங்கள் புகழ்கின்றீர்களோ அந்த பெண் நரகத்துக்குரியவள் என்று சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு போகின்றார்கள், பிரமித்து போகின்றார்கள். இவ்வளவெல்லாம் அமல் செய்யக்கூடிய தன்னுடைய தூக்கத்தை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி விடிய விடிய விழித்திருந்து அமல் செய்யக்கூடிய இந்த பெண்மணியை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாதி என்று சொல்லுகின்றார்களே, என்ன காரணம் என்று வினவுகின்றார்கள். சொல்லுகின்றார்கள், அவள் எவ்வளவு அமல் செய்தும் என்ன, தன்னுடைய பக்கத்து வீட்டவர்களுடைய உள்ளத்தை நோவினைப்படுத்திக் கொண்டிருக்கின்றாள்.
தன்னுடைய பக்கத்து வீட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்காமல், அவர்களை சந்தோஷப்படுத்தாமல், அவர்களுடைய உள்ளத்தை நோவினைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவள் இரவெல்லாம் விழித்திருக்கக்கூடிய அமல்கள், விழித்திருந்து செய்யக்கூடிய அமல்கள், பகலெல்லாம் பிடிக்கக்கூடிய நோன்புகள், கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் அனைத்தும் அர்த்தமற்றதாக ஆக்கப்பட்டு அவள் நரகவாதிகளுடைய பட்டியலிலே இடம்பெற்று விட்டாள் என்ற செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இதுவெல்லாம் எங்களுக்கு என்ன பாடத்தை படித்து தந்து கொண்டிருக்கின்றது? அல்லாஹ்வும் ரசூலும் உலகத்தில் யாரை கண்ணியப்படுத்துமாறு சொல்லி இருக்கின்றார்களோ அவர்களை கண்ணியப்படுத்தியே ஆக வேண்டும். இல்ல நான் தொழுவன், நோன்பு பிடிப்பேன், மற்ற அமல்கள் எல்லாம் செய்வேன், ஆனால் இவங்களை எனக்கு கண்ணியப்படுத்த முடியாது, இவங்களை கண்ணியப்படுத்த முடியாது என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு மாறி செய்கின்றோம். இவ்வளவு நேரம் சொல்லித் தந்த பாடம் என்ன? அவர்கள் கண்ணியப்படுத்த மறுத்ததன் காரணமாக, தாயை தந்தையை கண்ணியப்படுத்தாமல் விட்டதன் காரணமாக, ஒரு பெண் தன்னுடைய கணவனை திருப்திப்படுத்தாததன் காரணமாக, ஒரு பெண் தன்னுடைய பக்கத்து வீட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஹக்குகளை நிறைவேற்றாததன் காரணமாக அவர்கள் செய்த அமல்கள் அர்த்தமற்றதாக ஆக்கப்பட்டு நரகவாதிகளாக ஆக்கப்படுகின்றார்களே. எனவே நாம் தொழுகின்றோம், நோன்பு பிடிக்கின்றோம், ஏனைய அமல்களை செய்வோம், ஆனால் அவுலியாக்களை எம்மால் கண்ணியப்படுத்த முடியாது, ஷேகுமார்களை கண்ணியப்படுத்த முடியாது என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அதுதான் உங்களுடைய உள்ளத்திலே இருந்து எழும்பக்கூடிய, உள்ளத்திலே இருந்து வெளியாகக்கூடிய உண்மையான இறையச்சம் என்று அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக பாடம் சொல்லி தந்து கொண்டிருக்கின்றான். அவர்களை கண்ணியப்படுத்தவில்லை என்று சொன்னால் எங்களுடைய அமல்கள் எப்படி அந்த இபிலீசினுடைய அமல்கள் அர்த்தமற்றதாக சென்று விட்டதோ, என்ன காரணத்திற்காக வேண்டிய இபிலீஸ் மல்ஊனாக ரஜீமாக ஆக்கப்பட்டானோ அந்நிலைக்கு ஆளாக வேண்டிய நிலை நமக்கும் ஏற்பட்டுவிடும். பேரன்பின் இஸ்லாமிய சகோதரர்களை, இறைநேச செல்வர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்தஸ்துகளை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றன. யார் யாரோ எதையோ உலர்கின்றார்கள் என்பதற்காக வேண்டி நாம் எதையும் எடுத்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு காலமாக என்ன மார்க்கம் இருந்து வருகின்றதோ அதை எடுத்து நடந்து விட்டால் நாம் தப்பித்து விடுவோம். சிலர் சொல்லுவார்கள், அவுலியாக்கள் என்ற பேச்சை எடுத்து விட்டாரே அதுவெல்லாம் கபரு வணக்கம் என்றல்லவா சொல்லிவிடுவார்கள். அவுலியாக்கள் என்ற பேச்சு வந்து விட்டாரே அந்த சப்ஜெக்ட் பேச வேண்டாம், அதுவெல்லாம் கபரு வணக்கம் என்று சொல்லுவார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் கபரை வணங்கியதாக வரலாறே கிடையாது. இதற்கு முன்னாலும் சரி, தற்காலத்திலும் சரி, இனிமேலும் சரி, ஒருபோதும் கபரை வணங்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது, யாருமே வணங்கியது கிடையாது. எந்த ஒரு மடையனாக இருக்கலாம், அந்த கபருக்கிட்ட போய் அவுலியாக்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சமாதிகளிடத்திலே சென்று இதுதான் என்னுடைய ரப் என்று சொல்லி சொன்ன ஒரு மனிதரை காட்டட்டும் பார்க்கலாம். இங்கே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இவர்தான் என்னுடைய ரப் என்று சொன்ன ஒரு மனிதரை காட்ட முடியுமா? ஜியாரத்துல் குபூர் என்பது இஸ்லாத்திலே வரவேற்கத்தக்க, இஸ்லாத்திலே ஏவப்பட்ட ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றன. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், குந்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் ஃபஸூருஹா. கபர்களை ஜியாரத்து செய்வதை நான் ஆரம்பத்தில் தடுத்திருந்தேன், இப்பொழுது நீங்கள் அதை ஜியாரத்து செய்யுங்கள். அவ்வாறு நீங்கள் ஜியாரத்து செய்வதன் மூலமாக உங்களுடைய உள்ளத்திலே ஆகிராவை பற்றிய ஞாபகத்தை ஏற்படுத்துகின்றது. உலகத்தினுடைய பற்றற்ற தன்மையை ஏற்படுத்தி உங்களை நல்லவர்களாக, தூய்மையானவர்களாக வாழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல அமல் அந்த கபர்களை ஜியாரத்து செய்வது என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். கபர்களை ஜியாரத்து செய்வது என்பது சுன்னத்து. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்களை ஜியாரத்து செய்ததை போன்று உலகத்தில் யாருமே கபர்களை ஜியாரத்து செய்திருக்க மாட்டார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல மனைவிமார்கள் இருந்தார்கள். ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் தங்குவதற்கு அவர்கள் அதற்குரிய தினங்களை ஒதுக்கியிருந்தார்கள், டேர்ன் போட்டு கொடுத்திருந்தார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், குல்லமா கானத் லைலத்துஹா, ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த டேர்ன் வரக்கூடிய தினத்தில் எல்லாம் ஆயிஷா நாயகி சொல்லுகின்றார்கள், என்னுடைய வீட்டில் எப்பொழுதெல்லாம் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தங்குவார்களோ நடுநிசியில எழும்பி பார்த்தால் பக்கத்தில் தூங்கிய ரசூலுல்லாஹ்வை காண கிடைக்காது.
எல்லா இடமும் தேடுவேன், எங்கேயும் இருக்க மாட்டார்கள். பார்த்தால் அந்த நடுஜாமத்தில்